ஹாய் மக்களே, நான் ஒரு ஹிந்து. இந்துக்கள் ஒரு நல்ல மனிதர்கள். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்றால் அது எந்த மதமாக இருந்தாலும், இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ எந்த இன மக்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள் பிழைப்பு தேடி வந்தால் அவர்களை வாழ வைத்து பார்ப்பது இந்துக்கள் தான். அந்த இந்துக்களை இழிவுபடுத்தும் விதமாக திமுக போன்ற அரசியல் கட்சிகள் பல்வேறு இடங்களில் பல்வேறு ஆலயங்களில் தவறான கருத்துக்களையும் தவறான புரிதலையும் கலாச்சாரத்தையும் மக்களிடையே பரப்பி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்துக்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசி வருகின்றனர். இதையும் இந்துக்கள் பொறுமையாக காத்திருந்து அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள். தற்போது இந்துக்களை ஒழிக்கணும், இந்துக்களை அழிக்கணும்னு நினைச்ச திமுக தற்போது ஆளுங்கட்சியிலிருந்து எதிர்கட்சி அந்தஸ்தை பிடிச்சிருக்கு. அடுத்தது இன்னும் இந்த சனாதனத்தை ஒழிப்பேன், இந்துக்களை ஒழிப்பேன், சனாதனத்தை வேரோடு அழிப்பேன் என்ற இந்த திமுக உதவாத நதி உதயநிதி போன்ற தற்குறிகளை வேரோடு அழிப்போம். அதாவது ஆட்சியில் அமர விடமாட்டோம். இந்துக்களை எவன் ஒருவன் அழிக்க நினைக்கிறானோ அவன் ஆட்சியிலும் சரி அதிகாரத்திலும் சரி தமிழ்நாட்டில் பங்கு வகிக்க முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் என்ன இளிச்சவாய் மக்கள் நினச்சிட்டாங்களா? மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் பேசுகிற ஒவ்வொன்றும் பேசி தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் சட்டசபையில் போய் பேசுகிறீங்க சனாதனத்தை ஒழிப்பேன் என்று, ஆளுங்கட்சிக்கு ஆர்டர் போடுறீங்க. ஏன் மக்கள்கிட்ட வந்து பேசுங்களேன். நான் சனாதனத்தை ஒழிக்கிறது தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். உங்கள் அப்பாவை தில்லா பேச சொல்ல ஸ்டாலின், மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களை பொதுமக்களிடம் பொது மேடையில் வந்து நாங்கள் சனாதனத்தை ஒழிப்போம், அதற்கு ஆதரவு தாருங்கள் என்று பொது மேடையிலும் பொதுமக்களிடமும் வந்து பிரச்சாரம் செய்ய சொல்லுங்கள். அப்போ பார்ப்போம் நீங்கள் தில்லு தானே. 75 வருஷ கட்சி அரசியல்னு பார்ப்போம். பேசுங்க பார்ப்போம், பொது மேடையில் பேசுங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க? இந்துக்கள்னால் உங்களுக்கு அவருக்கு கிள்ளிக்கரையாகி போச்சா? வேண்டாங்க, இதோட நிறுத்திக்கோங்க. இனிமேல் இந்துக்களை பற்றி பேசி சனாதனத்தை ஒழிப்பேன்னுட்டு முழக்கம் விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாமல் எதிர்கட்சி அந்தஸ்தும் இல்லாமல் கட்சியில் ஒரு எம்எல்ஏ கூட வர முடியாது, ஆட்சியை பிடிக்கவே முடியாது. இனிமேல் அடுத்த தலைமுறைக்கு கட்சியை கொண்டு போகணுன்னா தயவுசெய்து இந்துக்களை பற்றி பேசாதீங்க. இந்துக்களுடைய வழிபாட்டையும் கலாச்சாரத்தையும் இழிவுபடுத்தாதீங்க. ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த கோரிக்கையை வச்சுக்கிறேன். தயவுசெய்து புது ஆட்சி வந்திருக்கு, புது ஆட்சியை ஃப்ரீயாக நடத்த விடுங்க. சும்மா வந்து 10 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே அவ்வளோ குடைச்சல் கொடுத்துட்ருக்கீங்க. ஏன் உங்கள் ஆட்சி நடத்தும் போது யாராவது குடைச்சல் கொடுத்தாங்களா? ஏன் அது உங்களுக்கு மட்டும் இந்த ஒரு வைத்தறிச்சல்? ஏன் கொடுத்து தான் பாருங்கள், இன்னொருத்தங்கிட்ட 5 வருஷம் எப்படி ஆள்றான்னு. இதில் உங்களுக்கு என்ன வருத்தம்? நன்றி.